ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடக்கத்தான் கீரையை வச்சு எப்படி தோசை எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை 2 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். அதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் 1.5 கப்பு புழுங்கலரிசி, 1/2 கப்பு பச்சரிசி, அதை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கூட உளுத்தம்பருப்பு 4 டீஸ்பூன், வெந்தயம் 4 டீஸ்பூன், அதையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற முடக்கத்தான் கீரையை அது கூட கலந்துடணும். நல்லா 7-8 மணி நேரம் அதை நல்லா மாவு புளிக்க விடணும். நம்ம அது 7 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா தோசைக்கல்லை எடுத்து நம்ம சூட் பண்ணிவிட்டு தோசை வாக்க வேண்டியதுதான். எப்போதும் தோசை நம்ம வாக்குற மாதிரி தான் இதையும் வாக்கணும். இப்போ தோசைக்குள்ள நல்லா சூடான அப்புறமா இந்த மாவை எடுத்து ஊற்றணும். தோசையை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போடணும். இந்த முடக்கத்தான் கீரையில் கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இருக்கும். அதனால் உளுத்தம்பருப்பு நிறைய போடக்கூடாது, குறைச்சி தான் போடணும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முடக்கத்தான் கீரை தோசை. இதுக்கு சட்னி